வணக்கம். என் பெயர் கோகுலகிருஷ்ணன். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 ஊர்லேருந்து மக்கள் இருந்து பால் வாங்கிட்டு போயிட்டு சொசைட்டிக்கு கொடுக்குறேன். அதுக்காக நான் டீசல் வெஹிக்கிள் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். ஈச்சர் ப்ரோ எக்ஸை பேட்ரி வெஹிக்கிள் எடுத்திருக்கேன். நமக்கு அது நல்லா இருக்குது. நம்ம டீசல் வெஹிக்கிள் ஈச்சர் ப்ரோ எக்ஸ் எதுவும் எடுத்துருக்கோன்னா இதில் இருக்கிற ஃபேஸ் தாங்க. நம்ம மற்ற வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கேன் தான் ஏற்றலாம். ஆனால் இதில் நீங்கள் 30 to 40 கேன் வரைக்கும் ஏற்றுறதுக்கு ஃபேஸ் நல்லாவே இருக்குது. இந்த வண்டியில் நம்ம மெயின் பர்பஸுக்கே ஈவியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பில் தாங்க. கரண்ட் பில் நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணிக்கிற மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. மற்ற வெஹிக்கிளாக இருந்தால் டீசல் வெஹிக்கிள் போது நம்ம வெளியே போய் ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்து தான் நம்ம டீசல் அடிக்கிற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வீட்டிலே போடும்போது நமக்கு டைம் நல்லாவே சேவ் ஆகுது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக பார்க்கும்போது இதோட கட்டு சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. லோட் கெப்பாசிட்டி நல்லா இருக்கிறதால இந்த வெஹிக்கிள் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டன்னேஜ் நம்ம 1.25 டன் கம்பெனி வைசர் தராங்க. இதில் நம்ம 2 டன் போட்டால் கூட நல்லாவே லோட் தாங்குது. அதனால் இது நல்ல ஒரு வெஹிக்கிள். நம்ம வீவி வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இதில் வரைக்கும் கேபின் தாங்க. இதில் கேபின் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குது. இதில் மெயின் பார்த்தா ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்னு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருந்து யார் வேணால் எடுத்து ஓட்டுறதுக்கு இன்னும் ஃப்ரீயாகவும் இருக்குது. இதில் இன்னும் சொல்ல போனால் இதில் ஒரு சீட் கெப்பாசிட்டி ஒரு 3-4 பேர் உட்கார அளவுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. அந்தளவுக்கு சீட் கெப்பாசிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஹேண்ட் பேக் எல்லா வண்டியிலும் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. இதில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டில் ஒரு ஆள் நல்லாவே படுத்த தூங்குற அளவுக்கு நல்லா சீட்டு ஃப்ரீயாகவே இருக்குது. இதில் மெட்டல் பாடி ஃபுல்லாகவே மெட்டல் சீலாக கொடுத்துருக்காங்க. இன்னும் வண்டி ஹெவியாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் தாங்க. இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் 0. நம்ம மற்ற வெஹிக்கிள் ஒரு சர்வீஸ் போகணுன்னா 10,000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் போகும். இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் 30,000 கிலோமீட்டர் தான் ஒரு டைம் சர்வீஸ் கேட்டுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம நிறையா இது டைம் சேவ் ஆகும், உங்களுக்கு மணி சேவ் ஆகும், உங்களுடைய நேரமும் சேவ் ஆகும்போது நம்ம இன்னும் மேற்கொண்டு நம்ம தொழிலை மேம்படுத்துறதுக்கு நமக்கு நேரமாக இருக்குது. என்னுடைய பால் தொழிலுக்கு இது உதவியாகவும் லாபகரமாகவும் இருக்குது. பால் வண்டிக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா தொழிலுக்கும் ஈச்சர் ப்ரோ எக்ஸ் பயன்படுத்தி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஈச்சர் ப்ரோ எக்ஸ் பெஸ்ட்.